சூப்பர்சானிக் குரூஸ் ஏவுகணை வெற்றிகரமாக ஏவப்பட்டு சாதனை. கடற்படையினருக்கு DRDO அதிகாரிகள் பாராட்டு. இந்தியா சீனா இடையே டோக்லாம் என்ற இடத்தில் எல்லை பிரச்சினை கடந்த 2017ஆம் ஆண்டு ஏற்பட்டது. அப்போது இரு நாடுகள் இடையே உறவு பதற்றத்திற்கு உள்ளானது. இந்திய ராணுவத்தால் அங்குள்ள அருணாச்சல பிரதேச விமானப்படை நிலையத்தில் பிரம்மோஸ் ஏவுகணை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அந்த ரக ஏவுகணை தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு அவ்வப்போது சோதனை செய்யப்படுகிறது. இந்நிலையில் இப்போது மேலும் இந்தியா சீனா இடையே போர் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் கப்பல்களை தாக்கும் பிரம்மோஸ் சூப்பர்சானிக் குரூஸ் ஏவுகணை இந்திய கடற்படையால் வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டது. கடற்படையிலிருந்து விலக்கி வைக்கப்பட்ட பழைய கப்பல் ஒன்றின் மீது இந்த ஏவுகணை சோதிக்கப்பட்டது. கடும் விதிமுறைகளோடு ஏவப்பட்ட இந்த ஏவுகணை இலக்கை வெற்றிகரமாக தாக்கியது. இந்தியாவின் ராணுவ ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் மற்றும் ரஷ்யாவின் NBOM ஆகியவற்றின் கூட்டு நிறுவனமான பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தால் இணைந்து பிரம்மோஸ் சூப்பர்சானிக் குரூஸ் ஏவுகணை தயாரிக்கப்பட்டுள்ளது. சவாலான போர்க்காலங்களில் இலக்குகளை துல்லியமாக தாக்கும் திறன் பெற்றது. பல்வேறு சிறப்பு அம்சங்களுடன் கூடிய இந்த ஏவுகணை இந்தியாவின் முப்படைகளிலும் இணைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இது நீர்மூழ்கி கப்பல்கள், போர் விமானங்கள் மற்றும் நிலத்திலிருந்தும் ஏவப்படும் வசதிகளை கொண்டது. 2001இல் முதன்முறையாக அறிமுகப்படுத்தப்பட்ட பிரம்மோஸ் இதுவரை மேலும் மேம்படுத்தப்பட்டு பல்வேறு சோதனைகளை வெற்றிகரமாக எதிர்கொண்டுள்ளது. இன்றைய வெற்றிகரமான பரிசோதனைக்காக ராணுவ ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத் துறையின் செயலாளரும் ராணுவ ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தின் தலைவருமான டாக்டர் G. சதீஷ் ரெட்டி இந்திய கடற்படை அதிகாரிகளை வெகுவாக பாராட்டினார்.